அப்படின்னு நினைப்பான். இனிமேல் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள், அன்போடு வரவேற்ற தாய்மார்கள், இந்த கிராமத்தினுடைய நம்ம கட்சியினுடைய பொறுப்பாளர் யாரு? இவங்க தான் நீங்க சொல்லணும். ரோடு சரியில்லை, தண்ணி வரல, எதுவாக சொல்லுங்க. ஆர்ப்பாட்டம் போராட்டம் சொன்னா தயவு செஞ்சு போய் கலந்துக்குங்க. உங்களுக்காக ஆர்ப்பாட்டம் பண்றோம், உங்களுக்காக போராட்டம் பண்றோம். வெறுமனே கையெழுத்து போட்டு எல்லாம் வந்து வராது. போராட வேண்டிய விஷயத்துக்கு போராடி தான் ஆகணும். நீங்க கலந்துக்க. அதே போல தமிழகம் முழுக்க 30 சட்டமன்ற தொகுதியில் நம்ம எம்எல்ஏ வரணும். இப்போ 5 எம்எல்ஏ தான் இருக்கும். ஆனா நம்ம கையில 80,000 லட்சம் ஓட்டு இருக்கு. அதை முறையா பயன்படுத்தாம இருக்கோம். இது மாதிரி தமிழகம் முழுக்க என் மக்களுக்கு நடக்கிற அநீதி, அவலம், இதெல்லாம் எங்க பேசணும்? தமிழகத்துடைய மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில பேசணும். உங்க ஊர்ல பேசுறவங்க அங்க பேசுவேன். எப்படி பழைய சமூக மக்கள் எல்லாம் தங்களுக்கான ஒரே ஒற்றை ஆயுதம் அரசாங்கத்தை மிரட்டுவதற்கு, ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்வதற்கு விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரே தலைமையை இருக்கிறார். அதே மாதிரிதான் பழைய சமூக மக்கள், வன்னிய சமூக மக்களும் தங்களுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்ய பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற தலைமையை வைத்திருக்கிறார்கள். நாமும் நமக்கான ஒரே அரசியல் கட்சியாக தமிழர் தேச கட்சியை கையில் வச்சுட்டு நமக்கான பெறுவதற்காக இந்த மாநாடு ஏற்பாடு செய்திருக்கிறோம். 5 லட்சம் பேர் கலந்து போறோம். இதெல்லாம் பெருந்திரளாக கலந்துட்டு நமக்கான அரசியல் அதிகாரத்தை பெறுவதோடு இந்த தமிழகத்தில் நாங்களும் பெரும்பான்மையான சமூகம் என்பதை நிரூபிக்க உங்களை அன்போடு அழைத்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அருமை நம்பிகளுக்கும், இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட அத்துணை தாய்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும், வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேச கட்சி சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.